ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் 2 அத்தியாயம் 9 பரீக்ஷித்தின் பெருமுயற்சி. சூத மகரிஷி கூறுகின்றார், ருருவென்கின்ற மகரிஷியானவர் ஸ்தூலகேசருடைய ஆசிரமத்தில் பிரமத்வரையை கண்டு மோகித்து தன்னுடைய ஆசிரமத்தில் சென்று மன்மதனால் பீடிக்கப்பட்டு இளைத்து சோர்ந்து உறங்கும் பொழுது அவரது பிதாவாகிய பிரமதர் அவரை நோக்கி, ஓ ருரோ, நீ யாது காரணத்தினால் பிரக்ஞையற்றவனாய் கிடக்கின்றனை என்று வினவினர். ருரு தன்னுடைய பிதாவை பார்த்து, என் ஐயனே, ஸ்தூலகேசருடைய ஆசிரமத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற பிரமத்வரை என்னும் பெயருடைய கன்னிகை எனக்கு மனைவியாக வேண்டுமென்னும் சிந்தனை உடையவனாய் இருக்கின்றேன் என்றனன். அது கேட்ட பிதா தனது மகனது மனோபீஷ்டத்தை முடிக்க கருதி ஸ்தூலகேசரை அதிசீக்கிரமாய் அடைந்து அம்முனி புங்கவரை நமஸ்கரித்து, உமது மகளாக வளரும் அழகிற் சிறந்த பிரமத்வரையை என் அருமை மகனுக்கு தரல் வேண்டும் என்று முக மலர்ச்சியுடன் கேட்டனர். அதற்கு தூலகேசர் என்கின்ற மகரிஷி, உமதென்னப்படி நல்ல சுபதினத்தில் தருகின்றேன் என்று உறுதிமொழி கொடுத்து அனுப்பி பின்னர் விவாக நிமித்தம் சேகரிக்க வேண்டிய சாமக்கிரிகளையும் சேகரித்திருந்தனர். குறித்த நன்னாள் குறுகியபடியால் மீளவும் பூஜ்யர்களாகிய பிரமதர் தூலகேசர் என்னும் 2 மகரிஷிகளும் கூடினார்கள். அச்சமயத்தில் வண்ணசாலை முற்றத்தில் விளையாடி கொண்டிருந்த அழகு பொருந்திய கண்களை உடைய பிரமத்வரையானவள் அங்கு ஒரு பாம்பானது வளையமிட்டு பேருறக்கம் கொண்டிருந்ததை பாராமல் மிதிக்கவும் அப்பாம்பார் கடியுண்டு இறந்தனள். அங்கு வந்திருந்த முனிவர்களெல்லாம் அது கண்டு ஹாஹாவென்று பேரிரைச்சலிட்டு அழுதனர். அவ்வொலியை கேட்ட தூலகேசர் என்ன தீங்கு விளைந்ததென்று ஓடிவந்து பூமியில் விழுந்து கிடக்கும் தன் மகளை பார்த்து, அந்தோ தெய்வமே என்று பிராலாபித்து அழத் தொடங்கினார். அச்சமயத்தில் கன்னிகைக்கு கணவனாக வேண்டிய ருரு என்பவர் அவளை காணும் நிமித்தம் வரும்பொழுது அழுகை குரலோசையும் கன்னிகை மரித்தாளென்னும் ஓசையும் கேட்டு அழுது கொண்டே அவ்விடம் வந்து தனக்கு பிராண நாயகியாய் வரவெண்ணிய கன்னிகை உயிருள்ளவள் போல் வீழ்ந்து கிடப்பதையும் அக்கன்னிகையின் மேல் அவள் பிதா விழுந்து புரண்டு அலறுவதையும் அவரை சூழ்ந்து முனிவர்களெல்லாம் பதறி பதறி புலம்புவதையும் பார்த்து அங்கிருப்பதற்கு சகியாமல் அப்புறம் போய் காமாக்னியார் பீடிக்கப்பட்டவராய், அந்தோ இவள் இறந்தது மிகவும் ஆச்சரியம். இவ்விடத்தில் இந்த ஆச்சரியமான பாம்பு தெய்வத்தினால் ஏவப்பட்டதேயன்றி வேறன்று. இது கஷ்டம் என்று அழுதனர். மீண்டும், என்னுடைய பிராணநாயகியாகிய இவள் மரணமடைந்தது எனக்கு சுகத்தை நாசமாக்கும் பொருட்டும் துக்கத்தை உண்டு பண்ணும் பொருட்டுமே அன்றி வேறென்ன? இனி யான் என் செய்வேன்? எவ்விடம் போவேன்? இவ்வழகியை பிரிந்திருக்க பெற்ற நான் இனி உயிருடன் இருக்க இச்சிக்க மாட்டேன். ஏனெனில் இவள் என்னால் அடையப்படும் ஆலிங்கனத்தையும் முக சும்பனத்தையும் பெற்றாள் அல்லல். நான் யாவரும் கண்டு களிப்புறுமாறு பாணிகிரகணம் செய்ய பெற்றதும் இல்லை. இவளுடன் இருந்து ஹோமாக்னியில் பொறியிடும் பாக்கியத்தையும் பெற்றதும் இல்லை. இங்கனமாக அற்ப பாக்கியமுடைய யான் இருந்தாவது என்ன, இறந்தாவது என்ன? அந்தோ இந்த மானிட சம்பந்தமான ஆசையை சுட வேண்டும். இந்த பொழுதே என்னுடைய பிராணன் செல்ல கடவது என்றெண்ணி பின்னர் துக்கத்தை அனுபவிக்க வேண்டியவன் இறப்பானாயின் அது சுகமாகும். ஆதலால் அவனை மிருத்யு அடைகிறதில்லை. ஆகலான் நான் பிராணனை விட துணிந்த போதிலும் மிருத்யு உண்டாக மாட்டாது. ஆனால் நாம் இவ்வுலகிலிருந்து இச்சிக்க தகுந்த மனோரம்யமான சுகத்தை எப்படி அடையப் போகின்றோம்? ஆகையால் பயங்கரமான மடுவிலாவது அக்னியிலாவது விழுவோம். அது கூடாதாயின் விஷத்தையாயினும் அக்னியையாயினும் விழுங்கியாவது கண்டத்தில் கயிற்றை கட்டிக்கொண்டாவது பிராணனை விடுவோம் என்று இவ்வாறு ருருவென்கின்ற மகரிஷியானவர் சொல்லி சொல்லி அழுது மறுபடியும் அடியில் வருமாறு மனதில் சிற்சில ஆலோசிக்கல் ஆயினர். நாம் எண்ணியபடி நமக்கு மரணம் உண்டாகுமாயின் அதனால் நமக்கு வரும் பலன் யாது? அன்றியும் அந்த துர்மரணத்தினால் வருவது பாவம். அதனை நம்முடைய ஆன்மா கடக்க முடியாதன்றோ? இதுவுமன்றி நம்முடைய பிதா துக்கத்தை அடைவர். தாயோ அவரினும் அதிக துக்கத்தை அடைவாள். நம்முடைய பிராணநாயகியை கொன்ற தெய்வம்தான் நம்மை பார்த்து சந்தோஷம் அடையும். இதுபோலவே நாய் நரி முதலிய ஜீவ சமூகங்கள் சந்தோஷம் அடையும். இதில் சந்தேகமில்லை. அன்றியும் நாம் மரணமடைவதனால் நம்முடைய நாயகிக்கு பரலோகத்தில் ஏதேனும் உபகாரம் உண்டாகுமோவென்றால் என்ன உபகாரம் உண்டாகப் போகிறது? ஒன்றுமில்லை.
இங்கு நாம் துர்மரணத்தை அடைந்து அங்கு நாயகியோடு கூடுவோமென்றாலோ நம்மை அவள் கூடாள். ஏனெனில் மன்மதனால் பீடிக்கப்பட்டு துர்மரணத்தை அடைந்தவன் என்று அசூயையை கொண்டு ஒழிப்பாள். ஜீவித்திருப்போமாயின் இந்த தோஷம் நமக்கில்லை அல்லவா என்று இவ்வண்ணமான ஆலோசனைகள் ஆற்றங்கரையில் இருந்த வண்ணம் செய்து பிராணனை விடும் எண்ணத்தை விட்டு அந்த ஆற்றில் ஸ்நானம் செய்து ஆச்சமித்து பரிசுத்தராயிருந்து கையில் ஜலத்தை அள்ளி வைத்துக்கொண்டு அடியில் வருமாறு கூறி பூமியில் விட்டனர். என்ன எனில், என்னால் பக்தியுடன் சத்கிருத்தியமான கிஞ்சித் ஈஸ்வராராதனையும் ஆச்சாரியர் பூஜையும் ஓமங்களும் ஜபங்களும் தவங்களும் சகல வேத அத்தியனங்களும் காயத்ரி ஜபங்களும் சூரிய ஆராதனையும் செய்யப்பட்டிருந்தால் அவை காரணமாக என்னுடைய பிராணநாயகி உயிர் பெற்று எழுந்திருக்க கடவள். இக்காரணங்களால் அவள் எழுந்திராமல் போவாளாயின் இப்பொழுதே பிராணனை விடுகிறேன் என்று சொல்லி இஷ்ட தெய்வங்களை மானசிகமாக பூஜித்து ஜலத்தை பூமியில் விட்டு அழுது கொண்டிருக்கும் பொழுது யமதூதன் ஒருவன் சமீபத்தில் வந்து அந்த ருரு மகரிஷியை பார்த்து, ஓ அந்தணனே, நீ இந்த சாகசமான காரியத்தை செய்யாதே. இறந்து போன நாயகி எப்படி பிழைப்பாள்? இறந்தவள் இறந்தவள்தானே. அன்றியும் இவள் உன்னால் விவாகம் பண்ணப்பட்டவளா? அல்லவே. ஆகையால் நீ அழகுள்ள அங்கங்களோடு கூடிய வேறொரு கன்னிகையை இச்சிப்பாயாக. மிகவும் துர்புத்தி உடையவனே, ஏன் வீணாய் அழுகிறாய்? இறந்து போன இவளிடத்தில் உனக்கென்ன பிரீத்தி என்று கூறிய தூதனை ருரு மகரிஷி பார்த்து, ஹே காலதூதனே, நான் வேறு ஸ்திரீயை வரிக்க மாட்டேன், பாணிகிரகணம் செய்து கொள்ள மாட்டேன். இவள் இப்பொழுது என்னால் கூறப்பட்டுள்ள பிரதிஜையினால் பிழைப்பாளாயின் யானும் பிழைத்திருக்கின்றேன். பிழைக்காமற் போவாளாயின் யானும் மரணமடைவேன். நீ என்னுயிரை கொண்டு போவாய் என்றான். காலதூதன் ருரு மகரிஷியினுடைய பிடிவாதத்தை அறிந்து சந்தோஷ சித்தனாய் அடியில் வருமாறு கூறுகின்றான். ஓ பிராமணோத்தமனே, உன் விஷயத்தில் என் மனம் மிகவும் பரிதாபத்தை அடைகிறது. ஆகையால் நான் ஒரு உபாயம் கூறுகின்றேன், அவ்வண்ணம் செய்வாய். அது சாத்தியமாயும் மனோகரமாயும் பூர்வத்தில் தேவர்களால் செய்யப்பட்டதாயும் உள்ளது. என்னையெனின், உன்னுடைய ஆயுளிற் பாதி தத்தம் செய்வையாயின் அவள் சீக்கிரத்தில் எழுந்திருப்பாள் என்றனன். அது கேட்ட ருரு மகரிஷி, ஓ தூதனே, இறந்து கிடக்கும் இவள் பொருட்டு ஜலத்திலும் அக்னியிலும் விழுந்து உயிரை மாய்க்க துணிந்த யான் இப்பொழுது என் ஆயுளிற் பாதி இவளுக்கு ஒப்பிப்பதில் சந்தேகம் உண்டோ? நன்று கூறினாய். ஓ தூதனே, இப்பொழுதே நீ கூறியவாறு தத்தம் செய்தேன். எவ்விதத்திலாவது என் பிராணநாயகி உயிருடையவளாய் எழுந்தாற் போதும் என்று ஆவலுடன் கூற, அப்பொழுது விஸ்வாவசு என்கின்ற அவளுடைய பிதாவாகிய கந்தர்வன் ஸ்வர்க லோகத்தினின்றும் சீக்கிரமாய் அவ்விடம் வந்து பிரமத்வரை என்கின்ற தனது புத்திரி இறந்து கிடத்தலை பார்த்து மனம் புழுங்கி அவளை பிழைப்பிக்கவெண்ணி அங்கு நிற்கின்ற கால தூதனையும் அழைத்து கொண்டு யமபுரம் சென்று யமனை கண்டனன். அப்பொழுது தூதன், ஓ தர்மராஜனே, யானொரு விண்ணப்பம் செய்து கொள்ளுகிறேன், அதனை கேட்டருளுக. இந்த விஸ்வாவசு என்கின்ற கந்தர்வனுடைய புத்திரியும் ருருவென்கின்ற மகரிஷிக்கு பத்னியாக தக்கவளுமாகிய பிரமத்வரை என்கின்ற கன்னிகையானவள் சர்ப்பத்தினால் தீண்டப்பட்டு மரித்தாள். சூரிய புத்திரனாகிய ஓ தர்மனே, அவள் மரித்ததை கண்ட ருரு மகரிஷி பட்ட பாட்டை என்னென்று கூறுவேன்? இரக்கமென்பது அறியாத என் மனமும் இறங்கிற்று. பின்னர் அம்முனிப்புங்கவர் தம்முடைய விரதானுஷ்டான மகிமையினால் தனது ஆயுளிற்பாதி தத்தம் செய்தனர். ஆகையால் இனி அக்கன்னிகை எழுந்திருக்கும்படி ஆக்ஞை செய்வீராக என்று பணிந்தனன். தர்மராஜனும் மனமிறங்கி, ஓ தூதனே, உன் இச்சைப்படி செய்வாயாக, யான் மறுக்கிலன். நீயே போய் இந்த விஸ்வாவசுவினுடைய பெண்ணாகிய அக்கன்னிகையை அந்த ருரு மகரிஷி மகிழும்படி எழுப்பி கொடுத்துவிட்டு வாவென்றனன். கால தூதன் தர்மனிடத்தில் விடைபெற்று கந்தர்வனோடு அதிக விரைவுடன் வந்து பிரமத்வரை உயிர் பெற்று எழுந்திருக்கச் செய்து ருரு மகரிஷியினிடத்தில் ஒப்புவித்தனன். அந்த மகரிஷி, ஓ தூதனே, நீ இக்கன்னிகையை கொண்டு போக வந்த தூதனன்று, இவளை எனக்கு கொடுக்க வந்த தூதனாம் என்று பல இன்னுரை பகர்ந்து விடை கொடுத்து பின்னர் நல்ல சுபதினத்தில் அக்கன்னிகையை விதிமுறையாக விவாகம் செய்து கொண்டு மகிழ்ந்து வாழ்ந்திருந்தனன். விஸ்வாவசு என்கின்ற கந்தர்வனும் கண்டு களித்து தன்னுலகம் போய்ச் சேர்ந்தனன். ஓ மந்திரிகளே, மரித்து போன கன்னிகை இவ்வண்ணமான உபாய வழியினால் பிழைக்கப்பட்டாளன்றோ?
ஆகையால் நாமும் சகல சாஸ்திர சம்மதமாகிய உபாய வகைகளை இப்பொழுது நன்றாய் தேட வேண்டியதென்று கூறி உத்தரா தேவியினுடைய குமாரனாகிய பரீட்சித்து அந்த க்ஷணமே தன்னை ரட்சிப்பதற்குரிய மணிமந்திர ஔஷதங்களினாலேயும் தன்னை காப்பாற்றுவதில் கண்ணும் கவச்சமும் போன்ற மந்திரிகளினாலேயும் செய்து கொள்ளற் பாலனவெல்லாம் எண்ணி அடியில் வருமாறு ஏற்படுத்தி கொண்டு 7 மதில்களோடு கூடிய கோட்டையொன்று அமைத்து அதில் மந்திரி பிரதானிகளுடன் குடிபுகுந்து அரசாண்டு இருந்தனன். எங்கனமெனின் கோட்டைக்கு உட்புறம் பானவிடங்களில் ஔஷதங்களில் வல்ல சூரர்களை வைத்தும் கௌரமுகர் என்கின்ற மகரிஷியை மேற்கூறிய சூரர்கள் அனைவரும் தத்தம் தொழிலில் பிறழாதிருக்கச் செய்தலாகிய அதிகாரத்தை மேற்கொண்டிருத்தல் வேண்டுமென்றும் இவ்வாறு ஏவிய என்பாலுள்ள குற்றங்களை மன்னித்தருளல் வேண்டுமென்றும் அவரை அடிக்கடி பிரார்த்தனை செய்து ஏவியும் மந்திர சித்தியுடைய பிராமணோத்தமர்களை அங்கங்கிருக்கின்றவரை பரீட்சிக்கும்படி ஏவியும் மந்திரி குமாரனை காவலோடு கூடிய உப்பரிகையின் மேல் ஒருவரும் செல்லாதிருத்தற்கும் கோபுர துவாரத்தில் மதத்த யானைகளை கட்டும்படி ஏவியும் அந்த யானைகள் தங்கள் காதசைவினாலேயே வேறெவ்விடத்தும் செல்லுவதற்கு இடனின்றி அவ்வழியாக வரும் காற்றை தடைப்படுத்த வேண்டுமென்று அவைகளுக்கு அறிவுறுத்தி நிறுத்தியும் ஸ்நானம் சந்தி முதலிய நித்திய கர்மங்களையும் அறுசுவையோடு கூடிய உணவை உண்ணுதலையும் அவ்விடத்திற்றானே நிறைவேற்றி கொண்டும் தன்னருகில் மந்திரிகளை இடைவிடாது வைத்து கொண்டும் நாட்களை எண்ணியும் சகல ராஜ்ய காரியங்களையும் செய்து வந்தனன். அப்பொழுது மந்திர வித்தையை நன்றாய் கற்றுணர்ந்தவனும் வேத பண்டிதனும் முனி சிரேஷ்டனும் திரவிய ஆசை உடையவனுமான கஷ்யபன் என்னும் பெயருடைய ஒரு பிராமணன் பூஜ்யனாகிய அரசன் சாபமேற்றிருப்பதை கேட்டு அரசன் பிராமணாளுடன் கூடி எவ்விடத்தில் இருக்கின்றானோ அவ்விடத்திற்கு நாம் போகலாமென்று தன்னுள் எண்ணி தன் வீட்டினின்றும் புறப்பட்டு வீதி வழியே வந்தனன். 9வது அத்தியாயம் முற்றிற்று.